இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மனதிற்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் தொடர்கின்றது. இன்று பிற்பகல் 7 மணி வரை 10 மாவட்டங்களுக்கு மண் சரிவு மற்றும் மண்மேடு சரிவு அபாய எச்சரிக்கை. 2013ஆம் ஆண்டு காபோத உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களை அடுத்த மாதம் பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை. யேமனில் குண்டுவெடித்ததில் 47 பேர் பலி. காலை நேர பிரதான செய்திகளில் தொடர்வது உள்நாட்டு செய்திகள். ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்றும் முன்னெடுக்கப்படுவதாக அந்த ஒன்றியம் தெரிவித்துள்ளது. சம்பள குளறுபடிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு ரயில்வே நிலைய பொறுப்பதிகாரிகள், கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நீதி அமைச்சின் செயலாளருடன் நேற்று மாலை இடம்பெற்ற அவசர பேச்சுவார்த்தையின் போது இந்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்காக 14 நாட்கள் கால அவகாசம் கோரப்பட்டதாக ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ஜானக பெர்னாண்டோ குறிப்பிடுகின்றார். ஆயினும் நிதி அமைச்சின் செயலாளரின் கோரிக்கைக்கு ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் உடன்படாத நிலையில் தமது பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடுவதற்கான மற்றொரு சந்தர்ப்பத்தை இன்று வழங்குமாறு நிதி அமைச்சின் செயலாளரிடம் கோரியுள்ளதாக ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சுட்டிக்காட்டினார். இன்றைய தினத்திற்குள் தங்களின் கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தமது சங்க பிரதிநிதிகளுடன் இன்று முற்பகல் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாகவும் ரயில்வே தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் குறிப்பிட்டார். இதேவேளை இன்றைய தினமும் இயன்ற அளவு ரயில் சேவைகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ள போதிலும் நேற்றைய தினம் மாலை பயணிகளின் வசதி கருதி 90 ரயில்கள் வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹூட் சுழற்காற்றின் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த சுழற்காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளில் கடல் சீற்றம் சற்று அதிகமாக காணப்படும் என வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவிக்கின்றார். அவரை தொடர்பில் நாம் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சார். வங்காள விரிகுடாவினூடாக பயணம் செய்யும் புதுகுத் சுழற்காற்றின் தாக்கத்தின் காரணமாக நாட்டிலும் நாட்டை அண்மித்துள்ள கடல் பிராந்தியங்களிலும் தொடர்ந்தும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகம மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் ஆலி மாத்துறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இந்த மழை பின்னர் வடமேல் மாகாணத்துக்கும் பரவக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதனால் ஏற்படக்கூடிய சேதங்கள் அல்லது இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்கள் முழுவதிலும் காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான, அத்துடன் காலி தொடக்கம் ஹம்மாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டராக அதிகரித்து வீசும் சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். பொதுவாக கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழ்ந்த பிரதேசங்களில் தான் கொந்தளிப்பு நிலைமை காணப்படும். காற்று அதிகரித்து வீசும் சந்தர்ப்பங்களில் கடல் அலைகள் சற்று உயரமாகவும் காணப்படும். இதனால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடற்சார் ஊழியர்களும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை தவிர்த்துக் கொள்வது பொருத்தமானதாகும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. தொடரும் மழை காரணமாக நேற்றிரவு 7 மணி முதல் இன்றிரவு 7 மணி வரையான காலப்பகுதியில்
10 மாவட்டங்களுக்கு மண் சரிவு மற்றும் மண்மேடு சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, நுவரெலியா, மாத்தளை, கண்டி, கேகாலை, ரத்தினபுரி, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு மற்றும் மண்மேடு சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கோட்டிபிலி தெரிவிக்கின்றார். ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு சேர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகங்கள் மானியக்குழு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதேவேளை சில மாணவர்கள் பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக பல்கலைக்கழகங்கள் மானியக்குழு ஆணைக்குழுவின் தலைவர் ஷனிகா ஹிரும்புரேகம தெரிவித்துள்ளார். தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள கடை தொகுதியொன்றில் இன்று அதிகாலை தீ பரவியுள்ளது. அதிகாலை 12:30 அளவில் தீ பரவியதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தீயினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆயினும் புடவை, பிளாஸ்டிக் பொருட்கள், மரக்கறி மற்றும் பல வகைகள் விற்பனை நிலையங்கள் அடங்கியுள்ள கடை தொகுதி தீயினால் சேதமடைந்துள்ளது. தம்புள்ளை நகரசபை தீயணைப்பு சேவை பகுதியினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீ பரவியமைக்கான காரணம் மற்றும் சேத விவரங்கள் இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை. சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடும் போது கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் குறித்து மீனவர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக கடற்றொழில் பிரதி அமைச்சர் சரத்குமார குமாரரத்ன தெரிவித்தார். இலங்கை மீனவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் அடங்கிய ஆலோசனை கையேடு ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். வறட்சி நிலவுகின்ற போதிலும் நீர் வற்றாத கிணறொன்று புத்தளத்தில் பதிவாகியுள்ளது. 500 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கிணறு வண்ணாத்திவில்லு மயிலன்குளம் பகுதியில் உள்ளது. வறட்சி நிலவும் காலப்பகுதியிலும் இந்த கிணற்றில் நீர் வற்றாமல் சுற்றியுள்ள சில கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த கிணற்றில் குடிநீரை பெற்றுக் கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பாரம்பரிய முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கிணறானது 30 அடி ஆழம் கொண்டதாகும். உங்கள் ரிங்டோனாக செயற்படுத்துவதற்கு www.me.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். காலைநேர பிரதான செய்திகளில் தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். யேமன் நாட்டில் நேற்று 2 இடங்களில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 47 பேர் பலியாகியுள்ளனர். யேமனில் ஜியா பிரிவு கிளர்ச்சியாளர்கள் அரசு தலைமையகத்தை கைப்பற்றியதை அடுத்து ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக பிரதமர் முகமது பசிண்டாவா சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய பிரதமர் அகமது அவாத் பின் முபாரக்கையும் ஜியா கிளர்ச்சியாளர்கள் ஏற்க மறுத்து போராட்டங்கள் நடத்தினர். அவர் ராஜினாமா செய்த சில மணித்தியாலங்களில் ஏமனில் மீண்டும் வன்முறை வெடித்தது. ஹவுதி ஆதரவாளர்கள் தலைநகர் சனாவில் உள்ள தாகிர் சதுக்கத்தில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். இதற்காக ஏராளமானோர் அங்கு திரண்டிருந்தனர். அதன்போது அங்கு வந்த தற்கொலை படை குண்டுதாரி தனது உடலில் கட்டியிருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டை வெடிக்க செய்தார். நிகழ்த்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 47 பேர் பலியானதுடன் 75 பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் அத்துமீறி தாக்குதலை நடத்தும் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் கடந்த சில நாட்களாக காஷ்மீர் மாநிலத்தின் எல்லையோரத்தில் உள்ள இந்திய ராணுவ நிலைகள் மீதும் கிராமங்கள் மீதும் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது. கடந்த 1ஆம் தேதி முதல் இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அப்பாவி பொதுமக்கள் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் பாதுகாப்பு படையினர் 9 பேர் உள்ளிட்ட 80க்கும் அதிகமான பேர் காயமடைந்துள்ளனர்.
பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். தற்பொழுது காலம் மாறிவிட்டது என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய முந்தைய நடவடிக்கைகளை இனிமேலும் சகித்துக் கொள்ள முடியாது. பாகிஸ்தானின் அடாவடித்தனம் நீடித்தால் அந்த நாடு தாங்கிக் கொள்ள முடியாத விலை கொடுக்க நேரிடும் என நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்திய காஷ்மீர் பகுதியில் தொடர் ஷெல்வீச்சுகள் நடத்தப்படுவதனால் குறித்த பகுதியில் உள்ள பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. பதட்டமான சூழ்நிலையினால் பெற்றோர்களும் தமது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதில் தயக்கம் காட்டுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.